இந்த வீடியோவ போடணும்னு நெனச்சு ரொம்ப நாளா போட முடியல. நெறைய வேலைகள் வேற வந்துடுச்சு. இன்னைக்கு தான் டைம் கெடச்சது. இன்னைக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. ஒரு கோயில் திருவிழாவுக்கு தேர் ஓட்டம் போல் இருக்கு. அதுல ஒரு வாசகம் படிச்சேன். ஐய்யய்யோ! என்னடா இது? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு எனக்கு. அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, "பேய்கள் ஓட்டும் தேர் திருவிழா" அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ இந்த பேயி அப்படிங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இல்லாத ஒண்ண மக்கள் மனசுல மீண்டும் மீண்டும் விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அத வந்து நெறைய ஸ்கூல் பிள்ளைங்கலாம் பார்ப்பாங்க. வளரும் இளம் தலைமுறையினர்லாம் அத படிக்கிறாங்க. அப்போ பேயி அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிரும். உண்மையிலேயே பேய் இருக்கு அப்படிங்கிற கற்பனைய அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம பேசியே ஆவணும். அப்படிங்கிறதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வீடியோ போடணும்னு வேலை தான் அதிகமாயிடுச்சு. அதனால வீடியோ போட முடியல. இப்போ இந்த பேய் அப்படிங்கிற கான்செப்ட் உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல பேய்ங்கிற கான்செப்ட்டே கிடையாது. ஸோ இதெல்லாம் மனிதர்களோட கற்பனைகள் தான். இப்போ நெறைய பேய் படங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் மனிதர்களோட கற்பனையில எடுக்கப்படுற படம். ஸோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கணும். மக்கள் அத பார்க்கக்குள்ள கொஞ்சம் பயப்படுற மாரிலாம் செய்வாங்க. அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். இந்த பேய்லாம் பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டு, பல்லுலாம் நீட்டா, முகம்லாம் வந்து விகாரமா இருக்கும். அப்படியே அந்த அலமாரிக்குள்ளேட்டு வரும். திடீர்னு ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியா இருக்கும். அந்த நேரத்தில பேயி அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இந்த படத்துலலாம். அத பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கிறதுனால, அத போல படங்கள நெறைய எடுக்கவும் செய்றாங்க. இதில மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலேயே அது பேய்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இது ஒரு படம் தான். அப்படிங்கிற கண்ணோட்டத்தில அந்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அது உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அது நடைமுறை வாழ்வியல்ல எப்படி வருது பாருங்களேன். பேய்கள் ஓட்டும் தேர் திருவிழா அப்படின்னு அந்த பேனர்ல எழுதியிருக்காங்க. "நீ எப்படி சொல்ற? பேய்லாம் இல்ல. அதுக்கு என்ன ஆதாரம்?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம சேனல்ல இந்த சாமி ஆட்டம் ஏன் ஆடுறோம்? அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசியிருக்கிறேன். சாமி ஆட்டம், அத தொடர்ந்து அதிலேயே பேய் ஆட்டம்லாம் எதுக்கு ஆடுறோம் அப்படிங்கிறத பேசியிருப்பேன். இந்த இசையின் தூண்டுதனால ஆ மக்கள் வந்து ஈஸியா உந்தப்பட்டு தங்கள மெய்மறந்து ஆடுற அந்த ஆட்டம் தான் சாமி ஆட்டம், பேய் ஆட்டம் எல்லாம் அப்படிங்கிறது போல நெறையா சொல்லியிருப்பேன். அது ஒரு வகையான மனநோயின்னு கூட சொல்லியிருப்பேன். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்லேயே கீழ இருக்குது அந்த வீடியோ. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். அதில சொல்லாத ஒரு உதாரணம் இதில நான் சொல்றேன். பேயி இல்ல அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு சொல்றோம், பேய் இல்லங்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் மக்கள் வந்து நம்புவாங்க. நம்மளும் அந்த கற்பனை கதைகள் போல எந்தவித எவிடன்ஸும் இல்லாம எதையும் சொல்லக்கூடாது. நீயா நானாவுல ஒரு ஷோ பார்த்தேன் நானு. அதுல வந்து இந்த பக்கம் எல்லாம் இந்த பேய் ஓட்டுற சாமியார்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அதாவது மனநல மருத்துவர்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ கோபிநாத் சார் வந்து அந்த ஷோவ வந்து வழி நடத்துறாரு. அதுல ஒரு போட்டி வந்துடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனநல மருத்துவர்கள் பேய்லாம் இல்ல, பில்லி சூனியம்லாம் சும்மா அப்படிங்கிறது போல பேசிட்டே இருக்கிறாங்க. அதுல அதுல ஒரு சாமியார் வந்து கடுப்பாயிடுவாரு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் நெனச்சேங்கன்னா, இப்பவே உங்க மேல வந்து பேய வர வைக்க முடியும் அப்படின்னு ஒரு சாமியார் வந்து சவால் விட்டுருவாரு. உடனே இந்த பக்கம் இருந்த ஒரு மனநல மருத்துவர் எஞ்சி, முடிஞ்சா என் மேல பேய வர வச்சு காட்டுங்க அப்படின்ருவாங்க. அது அந்த ஷோவே நைட்டு 12 மணிக்கு நடக்கும். அப்போ வந்து கோபிநாத் சார் சொல்றாரு, இது சரியான நேரம். இது நைட்டு 12 மணி ஆவுது. உங்களால அவங்க மேல பேய வர வைக்க முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, "கண்டிப்பா வர வைக்க முடியும்" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரையும் போயிட்டு ஒரு ரூம்ல வந்து அடைச்சிடுறாங்க. அந்த ரூம் ஒரே இருட்டா இருக்குது. அதுல அந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, ஒரு மெழுகுவர்த்திய கொளுத்தி வைக்கிறாரு. கொளுத்தி வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்த குங்குமத்துல தடவி அப்படியே புழிஞ்சு விடுறாரு. அது வந்து ரத்தம் போல அப்படியே வருது. 1/2 அன் ஹவர் ஆகுது, 1 ஹவர் ஆகுது. அந்த டாக்டர் மேல அவரால பேய வர வைக்க முடியல. இதுக்கிடையில என்னென்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுவர்த்தி எரியும் பார்த்தீங்களா? அதில இப்படி கையெல்லாம் அசைக்கிறாரு. 2 கைகளையும் அசைக்கிறாரு. அந்த ஒளி வந்து பின்னாடி நிழலா வரும் பாரு படும் பார்த்தீங்களா? அதில வந்து கைகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. அதாவது ஒரு பேய் வந்து கை அசைக்கிறது போல அவரோட கை வந்து அசையுது. ஆக்சுவலா நிழல் தான் பின்னாடி விழுது. ஸோ அது வந்து பிரம்மாண்டமா இருக்குது. என்னென்னமோ செய்றாரு. கைகளெல்லாம் ஆட்டி காட்டி எதையோ பயமுறுத்தலாம் பார்க்குறாரு அந்த டாக்டர. அந்த மேடமும் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. 1 ஹவருக்கு மேல
அவரால் அந்த பேயை வர வைக்க முடியல. அதுக்கிடையில் இந்த சாமியாருங்கெல்லாம் ஒரு கும்பலாக உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களே சொல்கிறாங்க அவர் தப்பாக வார்த்தையை விட்டுட்டு போயிட்டு உட்காந்துருக்கிறாரு, அவரால் வந்து பேயை வர வைக்க முடியாதுன்னு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் இறுதியாக அந்த 1 ஹவருக்கு மேலே போனதும் பேயை வர வைக்க முடியல. அந்த டாக்டரும் அந்த சாமியாரும் வெளில வந்துடுறாங்க. அப்போ கோபிநாத் சார் கேட்குறாங்க அந்த டாக்டர்கிட்ட, மேடம் இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க இப்போ என்ன மேடம் செஞ்சாங்க, இதை பேய் வர வைக்கிறதுக்காக என்னென்ன உத்திகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கோபிநாத் சார் கேட்குறாரு. அதுக்கு அந்த மேடம் சொல்கிறாங்க, இல்லை சார், ஒரு இருட்டான ரூமில் மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுருக்கிறாரு, அதில் அந்த குங்குமத்தில் தடவுன எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றுறாரு, அது ரத்தம் போல் இருக்குது. அப்போது நமக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம மைண்டு வந்து ஃபுல்லாகவே அந்த எலுமிச்சம்பழம் அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் போயிட்டுருக்கோம் சார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு மேலே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இவரோட அந்த செய்கைகள் இதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு பயம் வர ஆரம்பிக்கும், அதில் கத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேட்டு நான் டைவர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த சாமியார் செய்கிறத எதுவுமே நான் வந்து கவனிக்கலை, அப்படியே கம்ப்ளீட்டாக என் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டேன். அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுறதையோ இல்லை அந்த கைகள்லாம் அசைக்கிறாரு பார்த்தீங்களா, அதில் என்னோடய மைண்டை வந்து கொண்டு போகலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த கோபிநாத் சார் கேட்குறாரு, இதுவே ஒரு படிக்காத பெண்ணு கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இவர் பண்ணியிருந்தாக்கா அவங்க என்ன மேடம் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து மேனிப்புலேட் ஆகிருப்பாங்க சார், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா பயம் வந்துடும் உள்ளாட்டி இதெல்லாம் பார்க்கக்குள்ள மனசுக்கு அப்படிங்கிறத போல் சொல்கிறாங்க. ஸோ இந்த பயத்தினால கத்துறாங்க பார்த்தீங்களா, இதை தான் அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா பேயின்னு சொல்கிறாரு. ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நீயா நானாவில் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த ஷோவில் இன்னுமே இருக்குது, நீங்கள் போய்னா அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரா அதிலெல்லாம் இருக்கும், நீங்கள் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதிலேட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய்ங்கிற கான்செப்ட்டு ஒன்றும் கிடையவே கிடையாது. பேய்ங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்றது போல் அங்கே போனேன் பேய் இருந்துச்சு, இங்கே போனேன் பேய் இருந்துச்சு, இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. இது எல்லாமே சாதாரண கதைகள் தானே தவிர உண்மையிலே இந்த உலகத்தில் பேய் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த உலகத்தில் பேய்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் குறிப்பாக என்னோடய ஊர் இந்த இளம் தலைமுறையினர் வந்துட்டு இது போல் பேய் வசனங்கள், இது போல் பேய் கதைகள், பேயை பற்றின சிந்தனைகள் எல்லாம் யாராவது உங்கள் தலையில் புகுத்துனாங்கன்னா நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கக்கூடாது, அது ஒரு கற்பனை கதைகளாக நீங்கள் கேட்டுட்டு போகணும். நான் இதுக்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் லைஃப்லேயே இந்த பேய் படங்கள்லாம் பார்க்குறத தவிர்த்துடுவேன். ஏன் தவிர்க்கிறேன், ஆனால் எனக்கு தெரியும் பேய் இல்லைங்கிறது, இருந்தாலும் அதை நான் ஏன் தவிர்க்கிறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க சில காட்சிகள்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிரும். அப்போ நம்ம என்றைக்காவது இருட்டில் வெளில போவோம், ஒரு 8, 12 மணி, ஒரு 11 மணிக்கு வெளில போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த இருட்டில் அந்த காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வரும். ஸோ அப்போ லைட்டாக ஃபியராக இருக்கும். அதனால் இது ஏன் தேவையில்லாமல் போய் இந்த படத்தை பார்த்துட்டு அது தேவையில்லாமல் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் படங்களையும் நான் பார்க்குறத தவிர்த்துடுவேன். அப்படியே பார்த்தாலும் அது ஒரு சும்மா கதைக்காக எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது போல் யோசித்து தான் பார்ப்பனே தவிர உண்மையிலே பேய் இருக்குது அப்படிங்கிறது போலலாம் பார்க்க மாட்டேன். ஸோ இதில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அதனால் அந்த பேய்கள் ஓட்டும் தேர் திருவிழா அப்படின்னு அந்த வசனம் இல்லாமல் மன கவலைகள் போக்கும் தேர் திருவிழா, மகிழ்ச்சியை தரும் தேர் திருவிழா அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக இந்தமாரி திருவிழாக்களை நடக்கிறது இதுதான். மக்கள் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க, ஒருத்தவங்களை பார்த்து பேசி சிரிப்பாங்க, ஆட்டம் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அதில் அவங்களோட மனக்கவலைகள் எல்லாமே இப்போ தீர்ந்து போகும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அது போல் எழுதியிருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேய்கள் ஓட்டும் தேர் திருவிழா அப்படின்னு எழுதுனதுனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். மனக்கவலைகள் போக்கும் தேர் திருவிழா, சந்தோஷங்கள் தரும் தேர் திருவிழா அப்படிங்கிறது போல் எழுதுனாக்கா சூப்பராக இருக்கும். இதில் சொன்ன கருத்துக்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்து சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்குங்க, தவறாக இருந்தால் விட்டுடுங்க. ஸோ இதில் யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எதுவுமே கிடையாது. நன்றி.